ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேர்ட்ல டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த பேராகிராஃபை டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஃபாண்ட் சைஸு, அதனோட டைப்பு, ஃபாண்ட் சைஸு, டைப்பு இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட், நம்ம காலேஜை பற்றி ஒரு பேராகிராஃபை நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து எரர் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரியில் இல்லை நம்ம வந்து ராங்காக டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ரெட் கலர் அண்டர்லைன் இருக்குது. இது வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரில் நம்ம அதை பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மவுஸை இங்கே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹோல் பேராகிராஃபும் நமக்கு செலக்ட் ஆகும். இல்லை கீபோர்டை மட்டுமே வச்சு பண்ணோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷனில் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டை வச்சு அழுத்திட்டு டவுன் ஆரோவை அழுத்தினீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை எடுத்துக்கோ. நம்ம வந்துட்டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது யூனிவர்சல் ஃபாண்ட்டு, எல்லாருமே நார்மலாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபாண்ட்டை வந்து முன்னாடி இருந்த ஃபாண்ட்டை விட இப்போ ஃபாண்ட்டு டிஃபர் ஆகிருக்கு. எந்த ஃபாண்ட்டை நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்கள் மனசுக்கு படுதோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் யூனிவர்சலாக எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை வந்து டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன்லேயே வச்சுடுங்க. அடுத்ததாக ஃபாண்ட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹோம் பட்டன்லேயே ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணோம் இல்லையா, அங்கே போயிட்டு ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் அது பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நார்மலாக வந்து 11 இருக்கு இல்லையா, ஸோ 12, 14, 16 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். 18, 20, 24, 36. ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கணும். காமனாக நாம் 12 வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். டாக்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபாண்ட் சைஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட கலர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து மொத்தமாக ஃபாண்ட்டை வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்திட்டு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டு இருக்கும் இல்லையா. ஸோ என்ட்ரி கீக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும், பேக் ஃபேஸ் கீக்கும் கீழே இருக்கும். ஓகேவா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸை வந்து ஓப்பன் பிரேஸ் இருக்கு இல்லையா அதை அழுத்துனீங்கன்னா சின்னதாகும், க்ளோஸ் பிரேஸ் இருக்கு இல்லையா அதை அழுத்துனீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பெருசாகும். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு எம்எஸ் ஆஃபீஸு வேர்ட் 2007. ஸோ யூ மே கீப் இட் அப். ஓகே,
ரைட். நெக்ஸ்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாருங்க ஒரு அலைன்மெண்ட் வந்து இல்ல. ஸோ அடுத்ததா அலைன்மெண்ட் இப்போ நம்ம பார்க்கணும். எப்படி அலைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். அலைன்மெண்ட்ல 4 டைப் இருக்குங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு there are 4 types is there. ஓகே, லெஃப்ட் அலைன்மெண்ட் எப்படி லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இது நார்மலா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும். இதனோட உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் எல். ஸோ கர்சரை கொண்டு வச்சிங்கன்னா அதனோட ஷார்ட்கட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேல வருது பாருங்க. அலைன் அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட், கண்ட்ரோல் எல் அழுத்தினீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கும். அதே மாதிரியா சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா கண்ட்ரோல் இ அழுத்தினீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பாருங்க. இது ரைட் அலைன்மெண்ட், இது ஜஸ்டிஃபை. ஓகே, ஸோ சென்டர் அலைன்மெண்ட் வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இதனோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் இ ஃபார் சென்டர் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஆர் ஃபார் ரைட் அலைன்மெண்ட், கண்ட்ரோல் ஜே ஃபார் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம அலைன்மெண்ட்டை நம்ம இருப்போம். தேர் ஆர் 4 டைப் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இஸ் தேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராகிராஃபில் ஸ்பெல் செக் அண்ட் கிராமர் இது வந்து இருக்கு. இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F7. ஸோ இதில் எரர் இருந்தால் மட்டும்தான், இது வந்து ஒரு நேமோட ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நேம் அப்படிங்கிறதுனால இந்த நேம்லாம் வந்து டிக்ஷனரியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால டிக்ஷனரியில் இல்லாததுனால இது வந்து ரெட் அண்டர்லைன் காமிச்சிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்க ஸ்டார்டட் அப்படிங்கிற வார்த்தையில் டி எடுத்துருவோம். எடுத்த உடனே டிஃபால்ட்டாக இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F7 அழுத்துங்க. ஓகே, இக்னோர் பண்ணணும்னா இக்னோர் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்கு, இப்படி கொடுத்துருவோம். ஸ்டார்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஸோ அதனால ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து டிக்ஷனரியில் இல்லாததுனால இது வந்து புதுசாக ஒரு வார்த்தையாக இருக்கு. புதுசாக ஒரு வார்த்தையாக இருந்தால் ஆக்சுவலாக அது வந்து எரர் அப்படின்னு காமிக்கும், ரெட் அண்டர்லைன் நமக்கு கொடுக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வரணுமோ அதை நாம பண்ணிக்கலாம். ஓகே, started 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 அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அதில் வந்துருக்கும். ஸோ ஒரு நேம், ஒரு புதுசாக ஒரு ஊரோட நேம் இருந்ததுன்னா அது வந்து ரெட், டிக்ஷனரியில் அந்த வார்த்தை இல்லைன்னா அது ரெட் அண்டர்லைன் வந்து நமக்கு காமிக்கும். ரெண்டாவது தப்பாக இருந்தாலும் ரெட் அண்டர்லைன் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெட் அண்டர்லைன் காமிக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து in the name Hindu College அப்படின்னு வரணும். ஓகே, in the name Hindu College. This has been laid. ஓகே, ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கேபிட்டல் லெட்டர், அரக்கோணம். ஓகே, ரைட். ஸோ இதில் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கு எல்லாமே. இப்போ ஸ்பெல்லிங் இருக்கு இல்லை வந்துட்டு திரும்ப வந்து தெரியல அப்படின்னு சொன்னால் இப்போ கன்செஷன் அப்படிங்கிறதுக்கு 2 எஸ் வரணும். நான் வந்து ஒரு எஸ்ஸை டெலீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. மறுபடியும் இந்த இடத்துல நான் இன்னொரு சரி ரைட் கிளிக், இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணனா கன்செஷனல். ஓகே, ஆன்சர் அது கரெக்டாக வந்துடும், கரெக்ஷன்ஸ் ஆகி. ஸோ திஸ் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபாண்ட் சைஸு, அதனோட டைப் எப்படி ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது அதனோட சைஸ் இங்கே இருக்கு இல்லையா, இது டைப் அப்படிங்கிறது டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து அதனோட டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெல் செக் நம்ம பார்த்துட்டோம், ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெல் செக் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா F7 அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ஸே நமக்கு கிடைச்சிடும். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. ஸோ இதில் வந்துட்டு நாம ஒவ்வொன்றா வந்து இது ஆட் டு டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருவள்ளூர்னு இனிமேல் டைப் பண்ணோம்னா அரக்கோணம் ஆட் டு டிக்ஷனரி, புதுசாக அந்த வார்த்தை எல்லாம் டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும். whenever you type this name error காமிக்காது. ஓகே, மகாகவி பாரதியார், KMS. ஓகே, தட்ஸ் F7. இதெல்லாம் டிக்ஷனரியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எரரே இல்லை. ஓகே, ஸோ டிக்ஷனரியில் இல்லைன்னா எரர் காமிக்கும். ஓகே, நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்ட்ஸையும்
இந்த அல்காரிதம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட கம்பேர் பண்ணி தான் இதை வந்து கண்டுபிடிச்சி ரெட் அண்டர்லைன் வர்றது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே அலைன்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட், ரைட்டு, சென்டர் அண்ட் தென் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டில் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு டாபிக் கொடுக்குவோமா? என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி காலேஜ், ABOU, அபவுட் அவர் காலேஜ், CLLEGE. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? சென்டரில் வரணும். ஓகே, நான் அதனால் என்ன பண்ணுறேன்? Ctrl E அழுத்துறேன் சும்மாவே. இது வந்து கேபிட்டல் லெட்டரில் வேணும். ஷார்ட்கட் இருக்கு, ஷிஃப்ட் அழுத்திட்டு F3 பண்ணீங்கன்னா, F3 அழுத்தினீங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து இப்போ போல்டு பண்ணும். இப்போ இது வந்து போல்டு வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl B அழுத்தினீங்கன்னா, அப்படி இல்லைன்னா இதோ பாருங்க, Ctrl B அழுத்தினீங்கன்னா போல்டு. ஓகே, இதுக்கு கீழே ஒரு அண்டர்லைன் வேணும் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl U அழுத்தலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போயிட்டு இந்த யூவை கிளிக் பண்ணலாம். இது வந்து இப்போ டீசெலக்டில் இருக்கு, செலக்டில் இருக்கு. ஓகேவா, எனேபிளில் இருக்கு இப்போ. ரைட், ஸோ இதுதான் வந்து ஒரு அலைன்மெண்ட். சார் எனக்கு இதனோட கலர்ஸை மாற்றி காமிக்கணும் சார். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க கலர்ஸ் வந்து ஃபாண்ட் கலர். இதில் போயிட்டு என்ன கலர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த பார்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்கேலு, மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ திஸ் இஸ் இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு பேராகிராஃபை ரெடி பண்ணி அந்த பேராகிராஃபில் என்னென்னலாம் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம், ஸ்பெல் செக் பண்ணி பார்த்துருக்கோம், அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் யுவர் சுரேஷ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.